பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நேசிச்சது வந்து அவங்க பாட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரும் அம்மா இல்ல அப்படிங்கிற ஏக்கத்தால வந்து எந்த பெண்களை பார்த்தாலும், ஒரு வயது வயதேறிய ஒரு பெண்களை பார்த்தாலும் அவர் வந்து அம்மாவா தான் கருதுவாரு. அந்த மாரி அவங்கள அத்தை, மாமா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு இதுதான். என்னன்னா, ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாரு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு சாப்பிட போறாரு. அந்த இடத்துல சொல்றாங்க, தாயில்லா பிள்ளை அ 2 பீஸு கறி சேர்த்து வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சந்தோஷமாவுறாரு. அம்மா இல்ல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அந்த சின்ன வயசுல வந்து அம்மா இறந்து போனது வந்து எனக்கு 2 பீஸ் கறி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான உதவுச்சு பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அ அதே மாரி என் அம்மாவோட தலையில நான் தான் தீ வச்சேன் அப்படிங்கிற சொல்லிட்டு திரிஞ்ச அந்த பால்ய காலமும் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் பின்னாட்கள்ல நெனச்சு பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு வருந்தின காலங்களும் இருக்கு. அந்த மாரி வந்து 2 பீஸ் கறி சேர்த்து வைங்கன்னு சொல்ற அந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து அவரு கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே அவங்க பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, நாமத்துக்குமர வந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஊர்லயே ரொம்ப பிரசித்தி பெற்ற முனியாண்டி விலாஸ்ன்ற ஒரு கடையில விட்டுட்டு, "என் பேரன், என் மவன் என்ன வேணாலும் சாப்பிடுவான். இவனுக்கு வந்து எவ்ளோ கேட்குறானோ அவ்ளோ குடுங்க. அவன் சாப்பிடட்டும். காச மட்டும் நான் வந்து குடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கேயே உட்கார வச்சுட்டு போவாங்களாம். இந்த மாரியான ஒரு உறவையும் அவரு கடந்து வந்திருக்காரு.